we welcome you for the Rhema Bible study. Those who are watching online, in the name of the Lord Jesus Christ, let us plead for the precious blood of our Lord Jesus Christ. ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்காக நாம் மன்றாடுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். 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 வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. Lord, we thank you for this blessed Rhema Bible study. Oh Father, you have given us so much a wonderful privilege that was given to us, oh Father, Lord Jesus. From the beginning till the end, oh Father, let your sweet presence lead us and guide us, oh Master Lord. Those who are watching online, let them receive the touch of thee and the blessings in abundance as we are, Lord, meditating upon the word on the subject, abundance of blessing, oh Father. Let your rich and abundant blessing and much more blessing be upon us, oh Father, Lord, your children, oh Master Lord Jesus. Bless every part of the Rhema Bible study, Lord. Bless the singing, oh Father, Lord, the songs which you are going to sing for your glory, Master Lord Jesus. And Lord, amen, hallelujah. Thank you, Father, Lord. Oh, the word of Father which you are going to, bring through thy servant for us, oh Father. The manna, hallelujah, which you have kept in store for us. The treasures, let it be revealed to thy servant, oh Father, so that we can be blessed and receive the blessing and go back with joy and happiness in Jesus' precious name. Let us sing a few songs for God's glory. சில பாடல்களை ஆண்டவருடைய மகிமைக்காக நாம் பாடுவோம். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். எண்ணில்ல நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். எண்ணில்ல நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். Lord, you remember us in our low estate and kept us in a high place according to your promise. I'll cause them to ride upon the high places. Thank you, Lord Jesus. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தேன், தயவாய் கரம் பிடித்து தூக்கினேன். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தேன், தயவாய் கரம் பிடித்து தூக்கினேன். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தேன், தயவாய் கரம் பிடித்து தூக்கினேன். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். எண்ணில்ல நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே சொன்னதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். எண்ணில்ல நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான்.
Lord will never leave us nor forsake us, so that we can give praises to Him. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். Our Lord is a good shepherd. He will lead us through the green pastures. Surely goodness and mercy shall follow us. He will make us to do that. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீதானையா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீதானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். He is our rock and He is our protector. He deserves all power and majesty and deserves glory. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று
மீண்டும் மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. My strength will be made perfect in the weakness. My grace is sufficient for thee. He has become our strength, so we need not fear about anything. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. ஏசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஏசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. All the days of my life, Lord, I will praise you for the good things you have showered in our lives. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. Majesty, worship His majesty. Unto Jesus be all glory, power and praise. மாட்சிமை தொழுவோம் அவர் மாட்சிமை, துதி மகிமை வல்லமையாம் இயேசுவுக்கே. Majesty, worship His majesty. Unto Jesus be all glory, power and praise. Majesty, kingdom authority flows from His throne unto His own. His anthem reign. So exalt, lift up on high the name of Jesus.
Magnify, come glorify Christ Jesus the King. Majesty, worship His majesty. Jesus who died, now glorified, King of all kings. Jesus who died, now glorified, King of all kings. மாட்சிமை தொழுவோம் அவர் மாட்சிமை, துதி மகிமை வல்லமையாம் இயேசுவுக்கே. மாட்சிமை ராஜ்யம் அதிகாரம் பாய்கின்றதே தம்மக்கட்கே கீதத்தோடே. இயேசு நாமம் மேலானதே, உயர்த்திடுவோம். வாருங்கள் உயர்த்திடுங்கள் இயேசு ராஜனை. மாட்சிமை தொழுவோம் அவர் மாட்சிமை. மரித்தார் அவர் மகிமை நிறை ராஜா இன்றே. மரித்தார் அவர் மகிமை நிறை ராஜா இன்றே. I was sinking deep in sin, far from the peaceful shore, very deeply stained within, singing to rise no more. But the master of the sea heard my despairing cry. From the waters lifted me, now safe am I. Love lifted me, love lifted me, when nothing else could help. Love lifted me, love lifted me, love lifted me, when nothing else could help. Love lifted me. All my heart to Him I give, ever to Him I cling. In His blessed presence live, ever His praises sing. Love so mighty and so true, there is my soul's best song. Faithful, loving service to Him belong. Love lifted me, love lifted me, when nothing else could help. Love lifted
love lifted me when nothing else could help. Love lifted me. Jesus completely saves. He will lift you by His love out of the angry waves. He's the master of the sea. Billows will well away. He, your Savior, wants to be saved today. Love lifted me. Love lifted me when nothing else could help. Love lifted me. Love lifted me. Love lifted me when nothing else could help. Love lifted me. நாம் கரங்களில் காணிக்கை எடுத்துக்கொள்வோம். கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று நாம் கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, கொடுக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, இந்த மாதம் ஆசீர்வாதத்தின் மாதமாக எங்களுக்கு நீர் மாற்றிக்கொடும். எங்கே சத்துருவானவன் தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்ற விரும்புகிறானோ, அங்கே பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக குடியேற்றி எங்கள் களஞ்சியங்கள் நிரம்பி வழியத்தக்கதாக உம்முடைய கிருபையினால், உம்முடைய இரக்கத்தினால் நீர் எங்களை வர்த்திக்க பண்ண வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் எங்களுக்கு துணை நின்று வழிநடத்தும். இந்த மாதம் ஆண்டவரே பெருக்கத்தின் மாதமாக நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினா, வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினா, தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனாய், தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனாய், பாவத்தின் அகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார், பாவத்தின் அகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார், பரிகாச சின்னமம் சிலுவையிலே பலியானின் பாவி உனக்காய், பரிகாச
சின்னமாய் சிலுவையிலே பலியானேன் பாவி உனக்காய். உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. மறுபடியுமாக ரேமா வேத வகுப்புகளுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கடந்த வாரங்களிலே காட் ஆஃப் அபண்டன்ஸ், அவர் விதமாய் ஆசீர்வதிக்கிற தேவன் என்ற தலைப்பின் கீழாக நாம் பார்த்து வருகிறோம். ஏனென்றால் அவர் ஐஸ்வர்ய சம்பந்தன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் எப்பவுமே ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறார். சத்துரு நஷ்டங்களை கொண்டு வருகிறவன். ஆண்டவர் படைத்ததை சீர்குலைக்கிறவன் சத்துரு. நஷ்டங்களுக்கும் சீர்குலைக்கிற காரியங்களுக்கும் மனதை புண்படுத்துகிற காரியங்களுக்கும் கர்த்தர் காரணர் அல்ல. அவர் எப்பவுமே தன்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்கத்தான் விரும்புகிறார். வானமும் பூமியும் அதன் நிறைவும், பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று வேதம் சொல்கிறது. எல்லாவற்றையுமே நிறைவாக தான் கொடுத்திருக்கிறார். சுவாசிக்கிற காற்றை பாருங்கள், அதுவும் நிறைவாக தான் இருக்கிறது. தண்ணீரை பாருங்கள், அதுவும் நிறைவாக தான் இருக்கிறது. அவர் படைத்தது எல்லாமே நிறைவுள்ளது. மனிதன்தான் அவைகளை அழித்து கொண்டு வருகிறான். உலகமே அநேக காரியங்களில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற காரியங்களை நீங்கள் பார்த்து கொண்டு தான், செய்திகளிலே கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறீர்கள். நாம் இன்றைக்கு நன்றாக தேவனை ஆராதிக்கும்படியாக கூடி வருகிறோம். நாம் நன்றாக இருக்கிறோம், அமைதலோடு ஜீவனம் பண்ணுகிறோம். இப்பேற்பட்ட காலங்களிலே நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்மையில் விழுந்த கடமை. நாம் அந்த சூழ்நிலையிலே, அவர்கள் இருக்கிற சூழ்நிலையிலே நாம் இருப்போம் என்றால் நம்முடைய நிலைமை என்ன? மற்றவர்களுக்காக நாம் வேண்டுதல் பண்ணுகிற நேரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேகர் கஷ்டங்களிலும் நஷ்டங்களிலும் போரிலே மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு என்ன நடக்குமோ, நாளை நிலைமை என்ன எப்படி இருக்குமோ என்று அங்கலாய்க்கிற இந்த நேரங்களிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புகளை மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற நேரங்களாக நாம் பயன்படுத்தி கொள்வோம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 23:5-6 வசனங்களை கவனியுங்கள். Psalm 23:5 and 6. என் சத்துக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். Thou preparest a table before me in the presence of mine enemies. Thou anointest my head with oil. My cup runneth over. Surely goodness and mercy shall follow me all the days of my life, and I will dwell in the house of the Lord forever. சங்கீதக்காரன் சொல்கிறான், என்னுடைய பாத்திரம் நிரம்புகிறதாக மாத்திரமல்ல, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்கிறான். ஆண்டவர் எப்பவுமே God of abundance. My cup runneth over. பாத்திரம் நிரம்பி வழிகிறது. வழிகிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுப்பாராக.
இந்த மாதம் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்நாள் முழுவதும். ஏனென்றால் அவரை நாம் நம்பியிருக்கிறோம். அவருடைய பிள்ளைகள் நாம், அவர் கரத்தின் கிரியைகள் நாம், அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை முன்குறித்திருக்கிறார். ஒருவரும் தூரமானவர்கள் அல்ல, அவர் அனைவருக்கும் சமீபமானவர். அந்த சமீபமான தேவன் நம்மை எப்படி வைத்திருக்கிறாராம்? நன்றாய் வைத்திருக்கிறார். உங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழியத்தக்கதான ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் வருகிற காலங்களிலே வாழ்நாள் முழுவதும் நமக்கு கொடுப்பாராக. அவர் நல்லவர். ஏனென்றால் சத்துருக்களுக்கு முன்பாக அவர் பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர். அது மாத்திரமல்ல, உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஆண்டவரே, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன். அந்த அபிஷேகம் உங்களை நடத்தி செல்லும். அந்த அபிஷேகம் உங்களுக்கு வழிகாட்டும். ஏனென்றால் அவருடைய அபிஷேகம் நம்மேல் இறங்கும் பொழுது அந்த ஆவியானவர், அந்த அபிஷேக தைலம் நம்மேல் இருக்கும் என்றால் அது கஷ்ட நேரங்களிலே, பாதை தெரியாத நேரங்களிலே பாதை இது என்று சொல்லி நம்மை வழிநடத்தி செல்லும். அவ்வளவு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். நம்முடைய பாத்திரங்களை நிரம்பி வழிய செய்கிறவர். அதே தான் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நமக்காக அவர் தரித்திரமானார் என்று 2 கொரிந்தியர் 8:9 சொல்கிறதை பாருங்கள். 2 கொரிந்தியன்ஸ் 8:9, 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. The grace of our Lord Jesus Christ, that though he was rich, yet for your sake he became poor, that ye through his poverty might be rich. Through his poverty that we might be rich. நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு அவர் தரித்திரரானார். என்ன ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள். ஆகையால் நாம் தரித்திரத்தில் இருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. பற்றாக்குறையில் ஜீவிப்பது அவருடைய சித்தம் அல்ல. வெறும் பொருளாதாரம் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய விதத்திலும் சரி, பண விஷயத்திலும் சரி, ஆரோக்கியத்திலும் சரி, சமாதான குறைச்சலிலும் இல்லாமல் இருப்பது போன்ற காரியங்களிலும் சரி, எல்லாவற்றிலுமே ஆண்டவர் நம்மை ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் வைத்திருக்கிறாராம். எல்லாமே ஆண்டவர் நிறைவாய் கொடுத்திருக்கிறார். அவைகளை நாம் சுதந்திரிப்பது நம்மேல் விழுந்த கடமை. நாம் சுதந்திரவாளிகள், அவருடைய பிள்ளைகள். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகார ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறாராம். அடாப்ஷன் டு கால் ஹிம் அப்பா ஃபாதர். அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகார ஆவியை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவர் நல்லவர். நாம் பார்த்தோம், ஆதாம் எப்படி ஆசீர்வாதம் இருந்தது, எப்படி ஆசீர்வாதத்தின் தேவன் அவர்களை ஆசீர்வாதமாக வைத்தார், எல்லாவற்றையும் கொடுத்தார் என்று பார்த்தோம். அதன் பின்பு ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்தோம். ஆபிரகாம் இருக்கும் பொழுதே, ஆபிரகாமாய் மாற்றுவதற்கு முன்பாகவே ஆசீர்வாதம் உள்ளவனாக ஆபிரகாம் இருந்தார். அதன் பின்பு ஆண்டவர் ஆசீர்வதித்து பிறகு செய்கிறார். ஒரு காலகட்டம் வந்தது, கூட வந்த லோத்தும் ஆபிரகாமும் ஒன்றாக இருக்கக்கூடாதபடிக்கு அந்த பூமி தாங்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதம் பெருகி இருந்தது. தாங்க முடியலையா? ஆகையினால் 2 பேரும் பிரிகிறார்கள். பிரிந்த பொழுது லோத்து ஒரு இடத்துக்கு போகிறார். ஆபிரகாம் ஆண்டவர் பார்க்கிறார், எந்த கால் வைக்கும் பூமி எல்லாம் உனக்கு கொடுப்பேன், சுதந்திரமாக கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இப்படி போகும் பொழுது என்ன நடக்கிறது என்று பாருங்கள். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் லோத்து இருக்கிற இடம் சோதோம். சோதோமை தெரிந்து கொள்கிறார் லோத்து. ஏனென்றால் கண் ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, மாம்சீக கண்களால் பார்க்கும் பொழுது அது நீர்வளம் பொறிந்தனதாக இருந்ததாம். நல்ல நீர்வளம், இரிகேஷனுக்கு நல்லது, பயிர் செய்யலாம், நல்ல விவசாயம் செய்யலாம், செழிப்பாக இருக்குது.
அது கர்த்தரின் தோட்டம் போல் இருந்ததாம். தோட்டம் அல்ல, தோட்டத்தை போல் இருந்தது என்று சொல்கிறது வேதம். அப்போ அதை பார்க்கிறான், அதை தெரிந்து கொள்கிறான், அங்கே போய் குடியிருக்கிறான். குடியிருக்கும் பொழுது 5 ராஜாக்கள் ஒன்றாக சேர்ந்து 4 ராஜாக்களோடு யுத்தம் பண்ணுகிறார்கள். 5 kings and 4 kings against 4 kings. 5 பேர், 5 ராஜாக்கள் ஒன்றாக குடிக்கொள்கிறாங்க. 4 ராஜாக்களை யுத்தம் பண்ணுறானுங்க. அப்போ யுத்தம் பண்ண பொழுது இந்த சோதோம்ல இருக்கிற லோத்தையும் அவனுக்கு உண்டான யாவற்றையும் சிறைபிடித்து கொண்டு போயிடுறாங்க. அப்போ பாருங்க, லோத்துக்கு எவ்வளோ இருந்திருக்கணும். ஒரு சாதாரண எளிமையான ஒரு ஒன்றுமே இல்லாதவங்ககிட்ட போய் ராஜாக்கள் வந்து எல்லாத்தையும் அள்ளின்னு போவானா? கொண்டு போக மாட்டான். அவனுடைய ஆஸ்தி அதிகமாக இருந்திருக்கும், அவனுடைய செல்வம் அதிகமாக இருந்திருக்கும். அவனுக்கு உண்டான பொருட்கள் மேல் ராஜாக்கள் கண் வைக்கிறாங்க. பாருங்க எப்படி இருக்கு. அப்போ அப்பேற்பட்ட ஆசீர்வாதம் ஆபிரகாமின் நிமித்தமாக லோத்துக்கும் கிடைச்சிருக்கு. அப்போ அந்த ஆசீர்வாதம் இருக்குது. அதை இவர்கள் யுத்தம் பண்ண வந்தவங்க இதையும் சேர்த்து கொண்டு போயிடுறான். கொண்டு போன பிறகு என்ன நடக்கிறது பாருங்கள். அந்த 5 ராஜாக்கள் எல்லாம் சண்டை போட்டு கொண்டு போயிடுறானுங்க. 12ஆம் வசனத்தை பாருங்கள், 14-12 பாருங்கள். ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய் விட்டார்கள். They took Lot, Abraham's brother's son, who dwelt in Sodom, and his goods and departed. இதை பார்த்த ஒரு எபிரேயன் என்ன பண்ணுறான், ஓடி போய் ஆபிரகாம் இடத்துல இந்த செய்தியை சொல்கிறான். சொன்ன மாத்திரத்தில் ஆபிரகாம் பாருங்க, ஏற்கனவே இவன் தகராறு பண்ணிட்டு போனான். என் கூட இருக்கும்போது தான் அந்த ஆசீர்வாதம் வந்துச்சு. அந்த ஆசீர்வாதத்தோடு தானே போனான். போயிட்டு போகுது. ராஜாக்கள் வந்து எடுத்துன்னு போனால் என்ன பத்தியா, ஆண்டவர் எப்படி பழி தீர்க்கிறார், பழி வாங்குறார் பார் அப்படின்னு நம்மளா இருந்தால் சொல்லியிருப்போம். அதுதாங்க. அப்போ பாருங்க, அந்த ஒருவன் கஷ்டப்படும்போது, இப்போ உங்ககிட்ட இருந்து ஒருத்தர் பிரிஞ்சு போயிருந்தா அவன் கஷ்டப்படுறான்னா நம்ம நினைக்கிறோம் கடவுள் அவன் அடிச்சிட்டார், பாத்தியா அவன் போயிட்டான், பாத்தியா அவன் அதை அடிச்சு, பாத்தியா எப்படி களவாடின போயிட்டாங்க, பாத்தியா. இப்படி தான் மாம்சீகத்தில் இருக்கிற சிலர் நாம் பேசுகிறோம். நம்மை ஒருவர் சண்டை போட்டுட்டு ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்கும் பொழுது அவர்களுக்கு ஏதோ ஒரு விபத்தோ ஒரு ஆபத்தோ ஒரு கஷ்டமோ நஷ்டமோ வரும்பொழுது என்ன செய்கிறோம்? ஆண்டவர் அதை அடிக்கிறார். ஆண்டவர் அதை பார்த்தீங்களா என்ன பண்ணார்? ஆண்டவர் அப்படி பண்ணுறவரே கிடையாது. அப்படி இருந்தால் ஆபிரகாம் போய் இதுக்கு எதுக்கு உதவி பண்ணணும்? ஆண்டவர் அனுமதிச்சிக்க மாட்டார் போய் அதை போய் அவனை மீட்டு கொண்டு வருவதற்கு. ஆபிரகாமுடைய நல்ல எண்ணத்தை பாருங்க. லோத்து இப்படி எல்லாவற்றையும் இழந்து இந்த ராஜாக்கள் கொண்டு போய் விட்டார்கள் என்று கேட்ட மாத்திரத்தில் என்ன செய்கிறார்? 318 பேர் வீட்டிலேயே சாப்பிட்டு வளர்ந்து யுத்தத்தை கற்றுக்கொண்டவர்கள் வீட்டில் இருக்கிறவங்க. அப்போ பாருங்கள், 318 பேரை ஒரு மனுஷன் கூட வச்சு அவர்களுக்கு சாப்பாடு போட்டு அவளுக்கு எல்லாவற்றையும் கவனித்து அவளுக்கு வீடு வாசல்களை கொடுத்து அவளுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து கவனிக்கிறான்னா எவ்வளவு செல்வ சீமானா இருந்திருப்பான் பாருங்க. 4 பேர் வேலைக்காரர் இருந்தாலே நம்ம ஆடுற ஆட்டத்துக்கு அளவே இல்லை பாருங்க. கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்தாலே நம்முடைய பேலன்ஸ் போயிடுது. ஆனால் ஆபிரகாமை பாருங்கள், எல்லாவற்றிலேயும் மெச்சூர்டாக இருக்கார் பாருங்க. என்ன நடக்குது பாருங்க. தன் சகோதரன் சிறையாக 14 பாருங்கள். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கை படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து போனான். And when Abraham heard that his brother was taken captive, he armed his trained servants
born in his own house 318, and pursued them unto Dan. அவன் தன் வீட்டிலே பிறந்த, பாருங்க, வேலைக்காரர்கள் வீட்டிலே பிறந்திருக்கிறார்கள். அவளுக்கு எவ்வளோலாம் கவனித்து வச்சிருக்கார் பாருங்க. என்ன ஒரு நல்ல குணங்களை பாருங்கள். தேவன் ஒரு மனிதனை சும்மா தெரிந்து கொள்ளும் பொழுது ஆசீர்வதிக்கும் பொழுது வெறும் ஐஸ்வர்யம் மற்ற கனம் இப்பேற்பட்டவைகள் மாத்திரம் வளருவதில்லை, குணமும் வளர்கிறது, அவனுடைய கலாச்சாரம் வளருது, நல்ல குணங்கள் வளருது பாருங்க. அப்போ ஆசீர்வாதத்தோடு கனிகளும் காணப்படுகிறது, ஃப்ரூட்ஸ் இருக்குது பாருங்க. தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய, அப்போ நான் தன் வீட்டில் சாப்பிட்றாங்க 318 ஆட்களுக்கும். அப்போ அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருந்திருப்பாங்க. அவர்களை கூப்பிட்றா, சொல்றதுக்கு கீழ்ப்படுறாங்க. என்ன பண்றாரு பாருங்க, ஆயுதம் தரிப்பித்து, சும்மா போய் நிறுத்தலை, அவர்களுக்கு ஆயுதத்தை தயார் பண்ணி வச்சிருக்கிறான் மனுஷன் பாருங்க. ஒரு யுத்தத்திற்கு போகத்தக்கதான திராணியை கூட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கற்றுக் கொடுத்து வச்சிருக்கான் மனுஷன். அப்படி இருந்தாலும் 5 ராஜாக்கள், சும்மா இல்லை, 5 ராஜாக்கள் வந்து சண்டை போடுறான்னா அவனுடைய ஆயுதம் எவ்வளோ இருக்கும், அவனுடைய பலம் எப்படி வந்திருக்கும்? சும்மா வந்திருப்பாங்களா? இராணுவம் எப்படி இருக்கும்? போர் வீரர்கள், அன்றாட பயிற்சி பெற்றவர்கள், வீட்டில் வேலை செய்கிறவங்க தானே இவங்க. இவர்களை கொண்டு போய் அங்கே சண்டை போட போறான்னா யாரை நம்பி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இவர்களை நம்பி போயிருப்பாங்களா? இவர்களுடைய ஆயுதங்களை நம்பி போயிருப்பாங்களா? போயிருக்க மாட்டாங்க. வாக்குத்தத்தம் பண்ண தேவன் ஒருத்தர் இருக்கிறார். உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், தேசமாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அவர் ஒரு நாள் என்னை வானத்து நட்சத்திரங்களை அண்ணாந்து பார்க்க சொன்னார், கடற்கரை மணலை பார்க்க சொன்னார், பூமியின் தூளை போல் உன் சந்ததி இருக்கும் என்று சொன்னார். அந்த தேவன் உண்மை உள்ளவர் என்பதை நம்பி ஆபிரகாம் போகிறதுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார் பாருங்க. ஃப்ரீ வில் இருக்குது. அப்போ உதவி செய்ய தவறான யுத்தத்திற்கு அவர் போகவில்லை. தன்னுடைய சகோதரன் தான் சண்டை போட்டு போனவன் தான், அவன் ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது உதவி செய்ய போகிறத ஆண்டவர் தடுக்கவே இல்லை. சில பேர் இதற்கு இந்த காலகட்டத்தில் இது கர்த்தருடைய சித்தமா, அது கர்த்தருடைய சித்தம் இல்லையா? சில யுத்தங்களை நாம் செய்ய போகிறோம், அது கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாக இருக்கும், அதில் தோல்விதான் கிடைக்கும். ஆனால் இப்பேற்பட்ட உதவி செய்கிற நல் மனசோடு போகும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்கள். அடுத்த வசனத்தை பார்த்தா அவர்கள் 15ஆம் வசனத்தை பாருங்கள். காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தினார்கள். And he divided himself against them, he and his servants by night, and smote them and pursued them unto Hobah, which is on the left hand of Damascus. எப்படி துரத்துறாங்க பாருங்க, துரத்தினார்களாம். அப்போ அவன் ஓடினாதானங்க துரத்த முடியும். அப்போ அவர்கள் ஓடுகிறார்கள் பாருங்க. ஆண்டவர் இவர்களுக்கு உதவி செய்கிறார். இந்த யுத்தத்திற்கு போகும் பொழுது, உதவி செய்ய போகும் பொழுது, நல்ல மனசோடு போகும் பொழுது ஆண்டவர் உதவி செய்கிறார். He gives an helping hand. அவருடைய உதவி செய்யும் கரம் கூடவே இருக்குது. இவங்களுக்கு என்ன செய்கிறாங்க? அடுத்த வசனத்தை பார்த்தால் பாருங்கள், 16ஆம் வசனத்தை. என்ன செய்கிறாங்க? சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். And he brought back all the goods, and also brought again his brother Lot and his goods, and the women also, and the people. எல்லாவற்றையும் சகலவற்றையும் கொண்டு போன அத்தனையும் ஒன்று விடாமல் பாருங்க, எல்லாவற்றையும் சகல பொருட்களையும் இழந்து போனட்டான் லோத்து. தவறான ஒரு டெசிஷன் எடுத்து பிரிஞ்சு போய் இழந்து போயிட்டான். நஷ்டத்தில் இருக்கிறான், ஆபத்தில் இருக்கிறான்,
உயிர் பழிச்ச கூட போதும்னு இருக்கு. ஏன்னா ஜனங்கள் இருக்கிறாங்க, ஸ்திரீகள் இருக்கிறாங்க, பொருட்கள் போனா போதுன்னு கூட விட்டுருக்கலாம். அப்பேற்பட்ட நிலைமையில் இருந்த லோத்துவை எதிர்பார்க்காத ஆபிராம், ஒரே ஒரு காரணம், இவன் தேவனுடைய பிள்ளை, கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டவன், அவர் வாக்குத்தத்தம் அவன் மேல் இருக்கிறது. அவன் போய் கொஞ்சம் பேரை கொண்டு ராஜாக்களை முறியடித்து, அதில் அடுத்த வசனத்தில் வருது, ராஜாக்களை முறியடிக்கிறான். முடியுமாங்க? சாதாரண மனிதனால் முடியுமா? முடியாது. எப்போதெல்லாம் கர்த்தருடைய புயம் நமக்கு உதவி செய்கிறதோ அப்பொழுது கர்த்தருக்கு தான் மகிமை. நம்முடைய சொந்த பலத்தினால் சிலவற்றை நாம் சாதிக்காமல் இருக்கலாம். சொந்த பலத்தினால் அநேக காரியங்களை நாம் மீட்டுக்கொள்ளாமல் இருக்கலாம். பயப்படாதீர்கள். உங்களுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டு. கொஞ்சம் பேரை கொண்டு ஆண்டவர் வெற்றியை கொடுக்கிறார். 5 ராஜாக்களை முறியடிக்கிறார், அதிகாரத்தை கொடுக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன்! இந்த பெருக்கத்தின் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை மீட்டு கொடுக்கிறார். சகல பொருட்களையும், சகல பொருட்கள் மாத்திரமல்ல, தன் சகோதரனாகிய லோத்தையும், லோத்து உயிரோட காப்பாற்றார், அவனுடைய பொருட்களையும் சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான் சொல்லிட்டு தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும், and he brought back all the goods போட்டிருக்கு. அதில் விஷயம் இருக்குது பாருங்க என்ன நடக்கிறது. அப்படி 17ஆம் வசனம், அவன் கெதர்லாகோமரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். And the king of Sodom went out to meet him after his return from the slaughter of Chedorlaomer and of the kings that were with him at the valley of Shaveh, which is the king's dale. 5 ராஜாக்களை முறியடிக்க இந்த சோதோமின் ராஜாவினால முடியல. அப்பேற்பட்டவன் இந்த 318 பேரோடு போய் மீட்டு கொண்டு வந்த இந்த ஆபிராமை சந்திக்க போகிறான். என்ன செய்கிறான் பாருங்க. அப்படி போகும் பொழுது என்ன செய்கிறான், அன்று போகுவதற்கு முன்னால அதற்கும் இவன் போகிறான். ஆனாலும் அன்றியும் 18ஆம் வசனத்தை பாருங்கள், அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக என்று சொல்கிறான். Verses 18 and 19, and Melchizedek king of Salem brought forth bread and wine, and he was the priest of the Most High God, and he blessed him and said, Blessed be Abraham of the Most High God, possessor of heaven and earth. சோதோமின் ராஜா சத்துரு எப்படி முந்திக்கிறான் பாருங்க. இந்த ஆசீர்வாதங்களையும் இழந்து போனதையும் தன்னுடைய சகோதரனையும் மீட்டு கொண்டு வருகிறான். சோதோம் ராஜனால காப்பாற்ற முடியல. அவன் சத்துரு, அவனால் காப்பாற்ற முடியல. அவனையே அவன் காப்பாற்றிக்க முடியல. அவன் போய் என்ன செய்கிறான், இந்த இப்படி ஆசீர்வாதத்தையும் எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வந்த ஆபிராமை நோக்கி என்ன செய்கிறான், ஜனங்களை எனக்கு தாரோம், ஜனங்களை எனக்கு கொடுத்துரு, பொருட்களை நீ எடுத்துக்கொள். ஏனென்றால் அங்கே இருக்கிற பொருட்களை கொண்டு வந்திருக்கிறார் ஆபிராம். லோத்தினுடைய பொருட்களும் வந்திருக்கிறது, மற்ற பொருட்களையும் கொண்டு வந்திருக்கிறார் ஆபிராம். அங்கே ஒரு கொள்ளை நடந்திருக்கிறது. சத்துருவு கொண்டு போனதுனால அங்க இருக்கிறது ஆண்டவர் பிடுங்கி இவனுக்கு கொடுக்கிறார். அப்போ இவனுக்கு பாருங்க பொறுக்கல. இந்த சோதோமின் ராஜாக்கு, நீ ஜனங்களை வச்சுக்கோ, பொருட்களை வச்சுக்கோ, ஜனங்களை கொடுத்துரு என்று கேட்கிறான். ஆனாலும் யார் முந்திக் கொள்வது? மெல்கிசேதேக்கு வேறு யாரும் அல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம்.
ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர். இந்த மெல்கி சேதேக்கை குறித்து வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள். என்ன கொண்டு போகிறாங்க பாருங்க. பிரெட் அண்ட் வைன் எதை குறிக்கிறது? அப்பமும் திராட்சரசமும் எதை குறிக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்கள். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நமக்கு முன்னோடியானவராகிய இயேசு மெல்கி சேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். எபிரேயர் The forerunner is for us entered, even Jesus made an high priest forever after the order of Melchizedek. ஆரோன் பிரதான ஆசாரியன் மரணத்துக்குரியவன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு மெல்கி சேதேக்கின் முறைமைக்கு முன்னோடியானவர். நமக்கு முன்னோடியாக இயேசு மெல்கி சேதேக்கின் முறைமையின்படி என்ன ஆசாரியராம்? நித்திய பிரதான ஆசாரியரார் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். அவர் நித்திய பிரதான ஆசாரியர். அவருக்கு மரணம் இல்லை. மரணத்தை வென்றவர். அவரை மரணம் நெருங்க முடியாது. ஜீவன் தான் வெல்லும். மரணமும் ஜீவனும் அங்கே நுழையும் பொழுது ஜீவன் வென்றுவிடும். ஏனென்றால் அவர் ஜீவனின் அதிபதி. நமக்கு ஆனவராகிய இயேசு மெல்கி சேதேக்கின் முறைமையின்படி. அப்போ அவர் யார்? மெல்கி சேதேக் என்பது வேறு யாரும் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மனுகுரு கொண்டு அங்கு வருகிறார். அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வருகிறார். அப்பமும் திராட்சரசமும் அவருடைய மரணத்திற்கு அடையாளம். பிரதான ஆசாரியர், நித்திய பிரதான ஆசாரியர். அதனால்தான் நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் யார் என்றால், யாருமே செயின்ட்ஸ் வேண்டுதல் செய்ய முடியாது. பரிசுத்தவான்கள் நமக்காக வேண்டுதல் செய்ய முடியாது. அவர்கள் உயிரோடு இருக்கும் நாட்களிலே அவர்கள் ஜெபித்த ஜெபங்கள், ஜெப தூபங்கள், அவர்கள் வடித்த கண்ணீர் எல்லாம் துருத்தியில் இருக்கிறது. அது ஞாபகமாக இருக்கிறது. ஆனால் நித்திய பிரதான ஆசாரியர் ஒருவரே. மனிதனுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. அவர் வேறு யாரும் அல்ல, மனிதனாகிய கிறிஸ்து இயேசு. மேன் கிரைஸ்ட் ஜீசஸ். மனிதனாகிய கிறிஸ்து இயேசு அவரே என்று வேதம் சொல்கிறது. அப்போ இந்த மெல்கி சேதேக்கு முந்திக் கொள்கிறார். பாருங்க, ஒரு உதவி செய்கிற மனுஷனை, அவனுக்கு விரோதமாக இருந்து பிரிந்து போன ஒரு மனுஷன் போனால அப்பேற்பட்டவனை, அப்போ ஒரு விரோதியாக தானே இருக்கும். விரோதம் இருந்தால் தானே பிரிஞ்சு போகிறாங்க. பிரிந்து போனாலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் போகும் பொழுது உதவி செய்கிற இந்த ஆபிரகாமுடைய எண்ணத்தை பாருங்கள். அப்பேற்பட்டவன் அங்கே ஆண்டவர் கொள்ளை உடைமைகளை கொடுக்கிறார். எழுந்து போனதை மறுபடியும் மீட்டு கொடுக்கிறார். அப்படி வருகிற ஆபிரகாமை முந்திக் கொள்கிறான். யாரு முதல்ல வர்றான்? சத்துரு. ஜனங்களை கொடுத்துரு, பொருளை எடுத்துக்கோ. அன்றியும் யார் வருகிறது? சத்துரு வருவதற்கு முன்பாக மெல்கி சேதேக்கு ஆண்டவர் வருகிறார். அப்பவும் திராட்சரசத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார். அப்போ ஆபிரகாம் கண்டுபிடிச்சார் பாருங்க. அப்போ உதவி செய்யும்படி நாம் நன்மை, தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது, அதுதான் முக்கியம். தீமை நமக்கு யாரெல்லாம் பேசியிருப்பாங்க, செய்திருப்பாங்க, அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யும் பொழுது யார் வருவது? ஆண்டவர் வருகிறார். ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆண்டவர் கனப்படுத்துகிறார். ஆண்டவர் வந்து அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு நடந்துச்சு பாருங்க. அப்போ ஆபிரகாம் அடையாளம் கொண்டு கொள்கிறார். யார் என்று, இன்னார் என்று ஆபிரகாம் அடையாளம் கொண்டு கொள்கிறார். என்ன செய்கிறார் பாருங்க. 20ஆம் வசனத்தை 19-20 வாசிக்கிறேன், கவனிங்கள். அவனை ஆசீர்வதித்து, யார்? மெல்கி சேதேக்கு வந்து ஆசீர்வதிக்கிறார் ஆபிரகாமை. வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக.
உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்து உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலேயும் தசமபாகம் கொடுத்தான். Verses 19 and 20. And he blessed him and said, Blessed be Abraham of the Most High God, possessor of heaven and earth, and blessed be the Most High God, which hath delivered thine enemies into thy hand. And he gave him tithes of all. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவன். அப்போ ஆபிரகாம் இருந்த 318 பேரா வந்து அதை மீட்டு கொண்டு வந்தார்கள்? இல்லவே இல்லை. கொஞ்சம் முயற்சி தான், அற்ப முயற்சி தான். செய்ய வேண்டியதை செய்கிறார். கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறோம், அவ்வளவுதான். ஆனால் அவருடைய கிருபை, இரக்கம், தயவு, அவருடைய அளவற்ற கிருபை, நம்மேல் வைத்த கிருபை, அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்போ கொஞ்சம் முயற்சி செய்கிறார், அவ்வளவுதான். ஆனால் வெற்றியை யார் கொடுக்கிறது? சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலேயும் கொண்டு வந்த அத்தனையிலேயும் தசமபாகம் கொடுத்தானா. பாருங்க எப்படி அந்த வெளிப்பாடு வருது பாருங்க. ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார். அப்போ வந்து கற்பனைகள் இருந்ததா? இல்லையே, இல்லையே. அந்த எண்ணம் பாருங்க உண்டாகிறது. தசமபாகம் 10% தேவனுக்கு கொடுக்கிறான். ஏன்? அவர் தான் எல்லாவற்றையும் உடையவராச்சே. அந்த நல்ல எண்ணத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் பாருங்க. கொடுக்கணும், தேவனுக்கென்று கொடுக்கணும் என்பதை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்துருக்கார் பாருங்க. அப்படி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் பங்குதாரராய் மாறிவிடுகிறார். தேவனுக்கு கொடுத்தவர்கள் ஒருவரும் குறைவுபட்டு போனதே இல்லை. ஆபிரகாம் கொண்டு வந்த அத்தனையிலும் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான், தசமபாகம் கொடுக்கிறான். அப்போ என்ன நடக்கிறது பாருங்கள். சோதோமின் ராஜா சொல்றான். சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீ வைத்துக்கொள்ளும். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, 22ஆம் வசனம், ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாத ரட்சையின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றை ஆகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். Verses 21 to 23. And the king of Sodom said unto Abraham, Give me the persons and take the goods to thyself. And Abraham said to the king of Sodom, And I have lifted up mine hand unto the Lord, the Most High God, the possessor of heaven and earth, that I will not take from a thread even to a shoe latchet, and that I will not take anything that is thine, lest thou shouldst say, I have made Abraham rich. வானத்து 22ஆம் வசனத்தை பாருங்கள். வானத்தையும் பூமியையும் 22. அதற்கு ஆபிரகாம் வானத்தையும் பூமியையும் 23ஆம் வசனம், வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை ஏறெடுப்பேன் என்று சொல்கிறான். அது மாத்திரமல்ல, அதற்கு ஆபிரகாம் 22ஆம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன். ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்குறது யார்? தேவனாகிய கர்த்தர். இந்த கிரெடிட்டை சத்துரு எப்படியாவது இந்த சோதோமின் ராஜாவாகிய சத்துரு அதை உரிமை கொள்ளலான்னு பார்க்குறான். ஆனால் ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் யார்? தேவனாகிய கர்த்தர். அப்போ ஐஸ்வர்யமும் கனமும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது. ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு, நீ சொல்லக்கூடாது. ஒரு சரட்டை ஆகிலும், ஏனென்றால் வாங்கிக்கொண்டான். இவன் யாருக்கு சொல்றதுக்கு? மீட்டு கொண்டு வந்து தேவனுடைய கரம் ஆபிரகாமோடு கூட இருந்தது. லோத்தை மீட்டு கொண்டு வருகிறான், அவனுக்கு உண்டால எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வருகிறான். அங்கே கொள்ளையுடைமைகளை கொண்டு வருகிறான்.
அதில் எல்லாவற்றிலும் தசமமாக செலுத்துகிறான். இவன் எப்படி இதில் உரிமை கொண்டாட முடியும்? சத்துரு. அப்போ தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது, நாம் அவருக்கு தசமமாக கொடுக்கும் பொழுது, சத்துருக்கு அதில் இடமில்லை. அவன் உரிமை கொண்டாட முடியாது. அப்பதான் சொல்றார் பாருங்க ஆபிரகாம், நீ என்ன ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை செருப்பு வாருடா உன் சமானம் என்றான். மனுஷன் பாதரட்சையின் வாரையாகிலும் ஒண்ணுமே வேண்டாம், உமக்கு உண்டானவைகள் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று. அதுக்கு அப்புறம் தான் சொல்றார், வானத்தையும் பூமியையும் உடையவராகிய 23ஆம் வசனம், உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன், ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவராகிய ஆண்டவரிடத்திலிருந்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். அப்படிதான் இந்த ஆபிரகாம் பெற்றுக்கொள்கிறான் பாருங்க, அப்படிதான் பெற்றுக்கொள்கிறான். இந்த மெல்கிசேதேக்கை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 7:24 கூட பார்க்கலாம். எபிரேயர் 7:24 பாருங்கள். 7:23, 24. அன்றியும் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்களானபடியால் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். ஆரோனை குறித்து சொல்லப்படுகிறது 24ஆம் வசனம். அன்றியும் 23, 24, இவரோ மெல்கிசேதேக்கின் முறைமையில் வந்தவர், எவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராயிருக்கிறார். 3 and 24. And they truly were many priests, because they were not suffered to continue by reason of death. But this man, because he continueth ever, hath an unchangeable priesthood. என்றென்றைக்கும் இருக்கிறவரா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரத்தை பாருங்கள். ஐசாயா endless of his priesthood. ஐசாயா 11:4 போடுங்க. ஐசாயா 11:4. நீதியின்படி அவர் எப்படிப்பட்டவராம்? நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து, யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து, பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து, தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சம்கரிப்பார். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சயமாயிருக்கும். பசுவும் கரடியும், இது ஆண்டவருடைய அரசாட்சியின் போது நடக்கிற காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து. நீதியின் தேவன். எபிரேயர் 7:2 பாருங்கள். எபிரேயர் 7:2. இவனுக்கு, யாருக்கு? மெல்கிசேதேக்குக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். To whom also Abraham gave a 10th part of all, first being by interpretation king of righteousness, and after that also king of Salem, which is king of peace. For this, இவர் யார் என்றால், இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். யார் என்றால், இவனுடைய முதற் பேராக மெல்கிசேதேக் என்பதற்கு நீதியின் ராஜா. யார் நீதியின் ராஜா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நீதி, நீதியின் ராஜா என்று அழைக்கப்படுகிறார். பின்பு சாலேமின் ராஜா, ஷாலோம், பீஸ், சமாதானத்தின் ராஜா. வேறு யாருமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அங்கே மெல்கிசேதேக் என்ற வடிவிலே ஆபிரகாமுக்கு முன்பாக தோன்றுகிறார். எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வந்ததற்கு காரணம் இந்த மெல்கிசேதேக்கு தான், ஆண்டவராகிய இயேசுதான். எல்லாவற்றையும் அவனுக்கு திருப்பி கொடுத்தார். நல்ல உள்ளம் கொண்ட அந்த ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் பெருகும் பொழுது எண்ணங்களும் பெருகுகிறது, நல்ல எண்ணங்களும் உண்டாகிறது, மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. அதனால்தான் 5 ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு நேராக மெல்கிசேதேக்கு போகிறான். அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுக்கிறான். பாருங்க என்ன அடையாளத்தை கொடுக்கிறான். அப்போ அடையாளம் கண்டு கொடுக்கிறான் பாருங்க. நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் வரும்பொழுது
நமக்கு வெற்றிகள் வரும் பொழுது, மற்றவர்களுக்கு உதவி செய்து வரும் பொழுது, நமக்கு வருகிற அந்த ஆசீர்வாதத்தில் தசமபாகத்தை கொடுக்கிறோமா? ஏன் இந்த சப்ஜெக்டுக்கு வந்துச்சுன்னு தெரியல. ஆண்டவர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கிறவர், காட் ஆஃப் abundance. ஆபிரகாமுக்கு கொள்ளை உடைமைகள் கிடைச்சிருக்கிறது. ஆபிரகாமுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் வந்திருக்கிறது. ஏனென்றால் ராஜாக்கள் தேடி போகிறான். 5 ராஜாக்களை சாதாரணமாக முறியடிக்க முடியுமா? தேவனுடைய ஒத்தாசை இல்லை என்றால் அங்கே முறியடிக்க முடிஞ்சிருக்காது. அப்படி ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவன் என்ன செய்கிறான் பாருங்கள். ஆண்டவர் அப்படியே என்ன செய்வான்னு யோசிக்கிறார். அப்போ அப்பமும் திராட்சரசமும் அடையாளம் கண்டுகொடுறார் பாருங்க, அடையாளம் கண்டுகொடுறார் பாருங்க. நமக்கு இப்படி ஒரு காரியம், ஆசீர்வாதங்கள் பெருக்கம் ஏற்படும் பொழுது தசம பாகம், அப்பமும் திராட்சரசம். ஏனென்றால் வெற்றியை கொடுத்தவர் ஆண்டவர், திருமணத்தை நடத்தி வைத்தவர் ஆண்டவர், பிள்ளை பாக்கியத்தை கொடுத்தவர் ஆண்டவர், சுகமாக இருக்க பண்ணுகிறவர் ஆண்டவர், செல்வத்தையும் அளவில்லாமல் சம்பாதிக்கத்தக்கதான ஞானத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர். ஆண்டவர் பார்க்கிறார். அதனால்தான் ஒருவேளை ஃபர்ஸ்ட் வீக் கம்யூனியன் வச்சிருக்காங்க பாருங்க, ஆண்டவரை நினைவு கூறும்படி செய்கிறது. அப்பமும் திராட்சரசமும் நம்முடைய பத்தில் ஒன்றை கொடுக்கிறோமா என்று சோதித்து பார்க்கிறார் பாருங்க. ஆண்டவர் விருப்பத்தோடு பார்க்கிறார். அப்போ ஆபிரகாம் எல்லாவற்றிலேயும், வெறும் லோத்து இதில் மாத்திரம் இல்லை லோத்து கொடுக்கல, மற்ற அந்த இதில் கொடுக்கல, எல்லாவற்றிலேயும் அங்கே தசம பாகம் கொடுக்கிறான். தசம பாகம் கொடுக்கிறான். வெறும் காணிக்க மாத்திரமல்ல, நம்மில் 10 24 மணி நேரம் இருக்கிறது. அதில் 2 மணி நேரம் 40 நிமிடத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும் இல்லையா? ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க எப்படி. அப்போ இந்த ஆசீர்வாதங்கள் நிலைத்திருக்கும், சுகமாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். எங்கே ஒரு குறைவுகள் இருக்கிறதா அவைகளை சீர்படுத்திக் கொள்வோம். நல்ல எண்ணங்களை ஆண்டவர் உங்களோடு பேசும்போது என்னோடும் பேசிக் கொண்டிருக்கிறார், என்னோடும் பேசுகிறார். ஆபிரகாம் அடையாளம் கண்டுகொள்கிறான் யார் வந்தது என்பதை. மெல்கிசேதேக்கு வேறு யாரும் அல்ல, சாலேமின் ராஜா, சமாதானத்தின் ராஜா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு நமக்கு அடையாளம் தெரிகிறது. அவரை நாம் அடையாளம் கண்டுகொள்ள முடிகிறதா? அப்போ இந்த ஆசீர்வாதத்துக்கு காரணர் யார்? ஆபிரகாம் சொல்கிறார் இந்த சோதோமின் ராஜாவை பற்றி, நீ என்னை ஐஸ்வர்யவானன் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு சத்துருக்கு இடமே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்க செய்கிறது தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம். அதற்கு சத்துருக்கும் சம்பந்தமே இல்லை. நீங்கள் நன்றாக இருப்பது, நீங்கள் சுகமாக இருப்பது, ஐஸ்வர்ய சம்பந்தனாக இருப்பது, அது தேவனுடைய இரக்கம். மறுபடியும் நிலைக்க செய்வார், மறுபடியும் உங்களை கட்டி எழுப்புவார், மறுபடியும் உங்களை மீட்டு எடுப்பார். பிரிஞ்சு போன லோத்துவுக்கே ஒரு ஆபிரகாம் தேவைப்பட்டான், நல்ல உள்ளம் கொண்ட மனுஷன். உங்களுக்கும் ஆண்டவர் ஒருவேளை வழி தவறி போயிருந்தால் ஆண்டவர் என்ன செய்வார்? யாரோ ஒருவரை வைத்து மீட்டு எடுப்பார், பேசுவார், கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக பேசுவார். இது ஜீவ விருட்சம். இந்த விருட்சம் அதன் மூலமாக பேசுவார். அப்போ இந்த ஆசீர்வாதத்திற்கு, இந்த ஐஸ்வர்யவானாக்கினதற்கு காரணர் யார்? இந்த ஆண்டவராகிய இயேசுதான். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரை நோக்கி என் கரங்களை நான் விரிப்பேன் என்று ஆபிரகாம் சொல்கிறான். அப்போ என்ன செய்கிறான் பாருங்கள். வெறும் வாலிபர் சாப்பிட்டது போக 23ஆம் வசனத்தை பாருங்கள். வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் என்று சொல்கிறான். And Abraham said to the king of Sodom, I have lifted up mine hand unto the Lord, the Most High God, the possessor of heaven and earth.
வானத்தையும் பூமியையும் உடையவராகிய possessor of heaven and earth. பாருங்க, வானமும் பூமியும் அவருடையது. உங்களை வறுமையில் வைப்பது சத்துரு, கொள்ளையாடி போகிறவன் சத்துரு, நஷ்டத்தை கொண்டு வருகிறவன் சத்துரு, சமாதான குறைச்சலை கொண்டு வருகிறவன் சத்துரு. அவைகளிலிருந்து மீட்டெடுக்கிற ஆபிரகாமை போன்ற ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். யாரோ ஒருவரை அனுப்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறவர், அனுப்புகிறார், மீட்டெடுக்கிறார். மீட்டு எடுப்பதிலிருந்து தேவனுக்கென்று கொடுக்கிறதை கொடுங்கள். அப்பொழுது நிச்சயம் அந்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும். அது மாத்திரமல்ல, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிறவராகிய உடையவராகிய அவருக்கு தான் சொந்தம். இதெல்லாம் உடையவராம் அவர். உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் என்று ஆபிரகாம் சொல்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர், எவ்வளவு நல்ல எண்ணத்தை ஆண்டவர் எதிர்பார்த்திருக்கிறார். அதனால்தான் என் சிநேகிதனாகிய ஆபிரகாமே என்றார். ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து கொண்டவர். கர்த்தர் கொடுப்பதிலிருந்து அவர்களுக்கு கொடுக்கிற காரியத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக, அதனால்தான் வானத்தின் நட்சத்திரத்தின் போல பெருக்கம், கடற்கரை மணலை போல ஒரு பெருக்கம், பூமியின் தூளை போல ஒரு பெருக்கம் ஆபிரகாமுக்கு இருந்தது. இன்றைக்கும் அவரை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் ஆண்டவர் தான். ஏனென்றால் அவன் வானத்தையும் பூமியும் உடையவராகிய ஆண்டவரை நோக்கி பார்த்தான். ஆசீர்வாதங்கள் மேலல்ல, அதிலிருந்து ஒரு பங்கை தேவனுக்கென்று கொடுத்தான். மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கைகளில் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கும் அப்பமும் திராட்சை ரசமும் நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் கொடுத்த ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம், பெருக்கம், இவைகளிலிருந்து 10 நாம் கொடுக்கிறோமா என்பதை நாம் சோதித்து பார்ப்போம். கர்த்தர் நிச்சயம் உங்களை செல்வ சீமான்களாக வைப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி அவர்களை வாழ செய்கிறவர், கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறவர், சிறைப்பட்டு போனவர்களை மீட்கிறவர், யுத்தங்களில் மாட்டிக்கொண்டவர்களை 5 ராஜாக்கள் 4 ராஜாக்களை முறியடிக்க வந்தார்கள். அப்படிதான் ஆச்சு. பிடித்து கொண்டு போனார்கள். ஆனாலும் உங்களுடையதை உங்களுக்கு திருப்பி கொடுக்க ஆபிரகாம் சென்றதை போல யாரோ ஒருவரை அனுப்புவார் ஆண்டவர். தூதர்களை அனுப்புவார். ஏனென்றால் அவர் மீட்கும் பொருளை கொடுத்தவர். கல்வாரி சிலுவையிலே நமக்காக பலியானவர். அந்த தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் பொழுது 10 அவருக்கு கொடுங்கள். அவர் நல்லவர். அன்பின் பரலோக பிதாவே, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் பெற்ற சாராயம் நோக்கி பாருங்கள் என்று சொன்னவரே, அவர்கள் எல்லாவற்றிலேயும் தசமபாகம் கொடுத்தார்கள். பெருக்கத்தின் தேவன், பெருக செய்கிறவர், மெல்கிசேதேக்கென்ற வடிவிலே ஆபிரகாமுக்கு தரிசனமானீர். நேராக வந்து சந்தித்தீர். அப்பமும் திராட்சரசம் கொடுத்தீர். ஆபிரகாம் சொன்னதோ, வானத்தையும் பூமியும் உடையவராகிய அவருக்கு நேராக என் கரங்களை நான் உயர்த்துவேன். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் ஆகிய நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய கரங்களை, எங்கள் கரங்களை உமக்கு நேராக உயர்த்துகிறோம். ஆசீர்வாதங்கள் பெருகட்டும் ஆண்டவரே. நீர் எங்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுகிறதற்காக நன்றி சொல்கிறோம். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களை அநேகத்திற்கு அதிபதியாக வைக்கிற தேவன், எங்களையும் மாற்றும், எங்கள் குணங்களை மாற்றும். எங்கள் வருமானங்கள் பெருகட்டும், எங்கள் செல்வங்கள் பெருகட்டும், சமாதானம் பெருகட்டும், சந்தோஷம் பெருகட்டும், சமாதானம் பெருகட்டும். நாங்கள் உம்முடைய கரங்களில் அலங்காரமான கிரீடம்,
a royal diadem in your hand. உம்முடைய கரத்தில் நாங்கள் அதிகாரம் பெற்றவர்கள் ஆண்டவரே. சத்துருக்கள் எங்களை மேற்கொள்ள முடியாது. கொள்ளை போன அனைத்தையும் திருப்பி கொடும். உமக்கு நாங்கள் அதில் 10 1 கொடுப்போம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். எண்ணங்கள் மாறுவதாக. அப்பா, கடன் பிரச்சனைகள் மாறட்டும், கஷ்டங்கள் ஒழிந்தோடட்டும், பற்றா குறைகள் அகன்று போகட்டும், பெருக்கம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லைகள் விரிவாகட்டும், சமாதானம் பெருகட்டும். சகல சத்துரின் மேல் ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறோம். இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி சொல்கிறோம். வார்த்தையை தியானிக்க உதவி செய்ததற்காக நன்றி சொல்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். அந்தகார சக்திகளை மேற்கொள்கிறோம். வாக்குத்தத்தங்களை உரிமாக்கிக் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. ஆமென். கர்த்தாவே இருளின் பயங்கள் நீக்கிடும்,